சரி மடந்தையர் வேஷம் கொண்டு ஆமா அரக்கனை கொல்லுவதற்கு இதுதான் நல்ல டைம் என்று ஆமாம்மா அப்பந்தா ஒரு ஜெகமோகினி அவதாரம் எடுத்து சரி அரக்கனை பார்த்து ஆமா அடியே பெண்ணே அடியே பெண்ணே இந்த இரவு 8 மணி இருக்கும்படி அம்மா ஆமாம்மா இழந்த முள்ளு காட்டுக்குள்ள ஒண்டி ஒரு தேக ஒத்தையில போறையடி ஆமாம்மா வாங்குடனா வரவ ஆமா அரக்கன் ஒரு வழியாக வந்து சரி அப்ப பெண்ணே என்று சொன்னவுடனே நான் பெண்ணல்லப்பா பெண்ணல்லப்பா நான் வாக்கப்பட்ட வீடு ஆமா 8 நாள் சண்டை இல்லாத வீடு இல்ல வழிபடியே அம்மா வீட்டுக்கு போறேன் ஆமா அண்ணமனு சொல்லுதியே ஒரு வாட்டி அத்தாமனு சொல்ல அண்ணமனு சொல்லாதம்மா ஒரே ஒரு சத்தியம் செய்ய நான் உன் கூட வரேன் ஆமா அரண் கொடுத்த வரத்தை அறிவிழந்தான் வல்லரக்கன் சரி சிவன் கொடுத்த வரத்தை சிந்தையிலே எண்ணவில்லை ஆமாம்மா பெண்ணைக்கு ஆசை கொண்ட வெண்பாவி வல்லரக்கன் ஆமாம்மா இதுதான் நல்ல டைம் என்று இதுதான் சரியான ஆள் காட்டி விரலை கொண்டவன் தொண்டையிலே தொட ஆமா அரக்கன் தலை தரிக்கி அந்த கன்னிமார் குறவை போட்டார் சரி பூவை எள்ளி சொரிந்தார் வச்சமால் பெருமாளுக்கு ஆமாம்மா அரக்கனை கொன்னுட்டு இவர் வாராரு ஆலமரத்து வேர்ல தலையை வச்சு களைப்பு தீர படுத்திருக்காரு ஆமா எத்தா வாங்க போகலாம்னு சொல்றாரு சரி அப்ப இவர் என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒன்றை கோலத்தை எடுக்கணுமே என்று சொல்ல ஆமாம்மா அதுதான் ஆணுக்கும் இருந்தார் அவர்தான் ஐயனார் அப்படி ஐயனார் பிறந்திருக்கும் போது ஆமாம்மா என் சடையாண்டி சுவாமி ஐயனாராக மாறி ஆமா அப்ப எப்படி பிறந்தார் தெரியுமா ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரா பங்குனி மாதம் புதனது உத்திரா பௌர்ண பஞ்சமி கடக லக்னத்தில் பௌர்ணமி பஞ்சமி கடக லக்னத்தில் இந்திரலோகத்தில் அமீர்ந்த யோகமா இந்திரலோகத்தில் அமீர்ந்த யோகமா ஆணுக்கும் ஐயனாய் பிறந்தார் ஆணுக்கும் ஐயனாய் பிறந்தார் ஆதியில் பிறந்தவர் ஐயனார் என்று ஆதியில் பிறந்ததால் ஐயனார் என்று கையில் பிறந்ததால் கையனார் என்று கையில் பிறந்ததால் கையனார் என்று மதிமயங்கி மையில் சோர்ந்தே மகாதேவனுக்கு ஐயனார்